வணக்கம் அப்பனே. வழக்கமாக நீ தானே என்ன கேள்வி கேட்ப. இன்னைக்கு வித்தியாசமாக நான் உன்னை கேட்குறேன். வெள்ளம் அளவுக்கு அதிகமாக வந்தால் முதல்ல குளம் நிரம்பி தழும்பி ஒரு கட்டத்தில் கரை உடைஞ்சி உள்ள தண்ணி இல்லாமல் போகிறத பார்த்துருக்கியா? வள்ளுவரே, எத்தனையோ தூரம் பார்த்துருக்கேன். அது சரி, எதுக்காக இப்படி கேட்குறீங்க? அதுவா அப்பனே, பிறர் பொருளை கவர்ந்து பெறுகிற செல்வம் அந்த வெள்ள தண்ணீர் மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதனால நம்ம செல்வம் குறையாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை கவராம இருக்கிறது தான். இதைத்தான் அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பெருங்கை பொருள்னு வெக்காமை அதிகாரத்தில் 178வது குறளா எழுதி வச்சேன். அருமை வள்ளுவரே. அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள். நம்ம செல்வத்தை குறையாம நாம பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை அபகரிக்காம இருக்கிறதாங்கிறத புத்தியில படுற மாதிரி நெத்தியடியா சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.